ரொம்ப ஸ்மார்ட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்கை நம்ம என்டர் பண்ண போறோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குட் நியூஸ் வேணுமா, ஹாப்பி நியூஸ் வேணுமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் சிக்ஸ் சென்ஸுக்கு வாங்க, நிறைய ரீடிங்ஸ் அங்கே தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கு லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் டு பிஸ்னஸ். குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ், உங்களுக்கு எது வேணும்? ரெண்டும் வேணும்னா இட் இஸ் அப் டு யூ. பட் இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்னர் சைல்டு கைடன்ஸ். நம்ம இன்னர் சைல்டு பத்தி பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே உங்க மனசுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐ யூ ரெடி? நிறைய குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஹாப்பி நியூஸ் கிடைக்க போகுது. பட் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஃபைன் லைனா, இதுவும் உனக்கு தேவை, கவனிக்க ஆரம்பி அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஒரு கட் ஃபீலோட இந்த ரீடிங்கை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணும்? யூ வாண்ட் த குட் நியூஸ் ஆர் யூ வாண்ட் த ஹாப்பி நியூஸ்? சூஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் கிடைக்கலாமா, ஹாப்பி நியூஸ் கிடைக்கலாமா? குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸ் கிடைக்கலாம். ஓகே, ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம அதையே எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்கேஞ்சல் மைக்கேலுக்கு வந்து ஒரு தேங்க்யூ அண்ட் அவரோட சோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழியா இந்த வாரம் நமக்கு நல்லதே நடக்கட்டும். நமக்கு எதிராக நடக்கப்படும் அநீதிகள் எல்லாமே ஒழிஞ்சு போகட்டும். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி சர்க்கிள் அவர் கொடுக்கட்டும். நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா, ஆனந்தமா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த ப்ரேயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆர்கேஞ்சல் மைக்கேல். வாங்க இந்த ரீடிங்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏஞ்சல் கார்டு எடுத்துடலாம். ஏஞ்சல் கார்டு எடுத்துட்டு மிச்ச கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஐ திங்க் தட் ஷுட் ஒர்க் ஃபைன் இல்லையா? What do you say? Okay, what is the happy news that we are going to get? எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. உங்களுக்கு பார்க்குறேன், ஆனாலும் அது ஆஸ் அ ரீடர் பயங்கர குஷியா இருக்குங்க. என்ன ஹாப்பி நியூஸ் வரப்போகுது இந்த வாரம், எப்படி இருக்க போகுது? இது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். அது நீங்க ஒரு ரீடரா கார்டு எடுத்து பார்க்கும்போது தான் அந்த இமோஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஹாப்பி நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியும். பட் என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ் பார்த்துடலாமா? ரிவார்ட் யுவர் செல்ஃப். வாவ், எல்லாருக்கும் ரிவார்ட் கொடுக்குற, எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிற, எல்லார் முகத்திலையும் புன்னகை பார்க்கணும்னு நினைக்கிற. வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் யுவர் செல்ஃப்ஸ் டுடே? சரி, நான் இன்னைக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்குறேங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஹாப்பி நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க வந்து பரிசா கொடுத்துக்க முடியும்னா என்ன கொடுப்பீங்க? எதா வேணாலும் இருக்கலாம். தேர் இஸ் நோ, நம்ம என்ன கனவு தானே காண போறோம், கற்பனை தானே செய்ய போறோம். அதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். பணம் பத்தி யோசிக்க வேண்டாம். எனக்கு வந்து நல்ல வீடு வேணும்னு நம்ம நினைக்கலாம், கார் வேணும்னு நினைக்கலாம், ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கலாம், நல்ல உறவுகள் வேணும்னு நினைக்கலாம், எனக்கு நல்ல பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைக்கலாம். எனக்கு சேஃப்டி வேணும். இப்போ இந்த உலகத்துல அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. எனக்கு சேஃப்டி வேணும். மற்றவர்களுக்காக கேட்கக்கூடாது. உங்க பசங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், காதலன் காதலி, அம்மா அப்பா, யாருக்காகவும் நீங்க கேட்க போறதில்ல. உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க கேட்க போறீங்கன்னா அது எந்த விஷயமா இருக்க போகுது கேளுங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்னால அது உங்களுக்கு நிறையவே கிடைக்கட்டும். நீங்க ஆசீர்வாதம், நீங்க எதிர்பார்க்கறதோட நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா நீங்களே அப்படிதானே, ஆசீர்வதிக்கப்பட்டவர் தானே நீங்க. ஸோ அதை பத்தி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்பவே அது உங்ககிட்ட வந்துருது, கேட்டோன்னு உங்களுக்கு வந்துருதுன்னா அது எந்த விஷயமா இருக்கும்? ஓகே, அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ரிவார்ட் யுவர் செல்ஃப், ரிலீஸ் அண்ட் சரண்டர். ஸோ இந்த மெசேஜ் யாருக்கு மெயினா பொருந்தோம்னா, எனக்கு நான் உங்களை கேட்குறேன்ல, ரிவார்ட் யுவர் செல்ஃப்னா உங்களுக்கு என்ன கொடுத்துப்பீங்கன்னு. ஒரு பர்டிகுலர் மனிதர் அவங்க எனக்கு திருப்பி என் வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ரிலீஸ் அண்ட் சரண்டர். ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. அது நம்ம டெசிஷனா இருக்காது, நம்ம அதை முடிவு பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, இனிமே இவங்க நமக்கு தேவையில்லை, இவங்கனால இனிமே நமக்கு எதுவும் நடக்க போறது இல்லை, இவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்களா. சரி, நம்ம அவசரப்பட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், வேற மாதிரி பேசியிருப்போம், ஆல் தட் இஸ் ஃபைன், அதை பத்தி நம்ம பேசல. பட் அவங்களும் ஈக்குவலா முடிவு பண்ணியிருப்பாங்க இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு.
அதை போய் ஏன் நீங்க திருப்பி ரீஐட்ரேட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ த ஐடியல் திங் ஃபார் யூ டு டூ இஸ் ரிலீஸ். உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள், நீங்க வந்து கார் வேணும், டிவி வேணும், இதெல்லாம் யோசிச்சிருந்தீங்கன்னா அது வேற. பட் நீங்க இந்த ஒரு கேரக்டர் என் வாழ்க்கையில திருப்பி வரணும்னு நினைச்சு, இதுதான் என்னோட ரிவார்ட், இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த நேரம் அவங்க திருப்பி வேண்டாம், ரிலீஸ் பண்ணி சரண்டர் பண்ணிடு. உன்னை நீ சரண்டர் பண்ணு, போதும். நீ வந்து அவங்கள பத்தி நினைச்சதெல்லாம் போதும், வேண்டாம். பெட்டர் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. உன் வாழ்க்கையில இன்னும் சிறந்த, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய, மன நிம்மதி கொடுக்கக்கூடிய மனிதர்களை நீ மிக விரைவில் சந்திக்க போற. இந்த ஒரு கேரக்டர் திருப்பி உன் வாழ்க்கையில வேண்டான்ற ரொம்ப கிளியர் மெசேஜ். ஆஹா, ஃபர்ஸ்ட் கார்டை தான் எடுப்போம். வேறுங்க, அக்செப்ட் வாட் இஸ். உனக்கு என்ன இப்போ கொடுக்கப்படுதோ அதை அக்செப்ட் பண்ணு. இதுதான் உன்னோட ஆன்சர். இந்த அக்செப்டன்ஸ். சரி, அவங்க நம்ம வாழ்க்கையில இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க. அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சும்மாலாம் யாரும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவும் முடியாது, போகவும் முடியாது. நமக்கு ஏதோ ஒரு படிப்பினை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணு. ஏன்னா இந்த அக்செப்டன்ஸ் வந்து மன அமைதியை கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்த நம்ம சரி இது இவ்வளவுதான், இது இப்படிதான் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம மனசை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விட என்ன இருக்கு இந்த உலகத்துல சொல்லுங்க? அதை விட எதுவுமே கிடையாது. ஸோ அக்செப்டன்ஸ்க்கு வாங்க. இதெல்லாம் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு கேரக்டர், ஒரு மனிதர் உங்க வாழ்க்கைக்குள்ள திருப்பி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம். அண்ட் நீங்க இல்லைங்க நான் அதெல்லாம் யோசிக்கல, நான் காரு வேணும், வீடு வேணும், வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறேன், நீங்க ஏங்க அவ்வளவு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பதில், ஓடு, தைரியமா ஓடு, ரெக்க கட்டிக்கிட்டு ஓடு. நீ ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி, யூனிகார்ன் மாதிரி. ஒரு பட்டர்ஃப்ளையும் ஒரு குதிரையும் ஒன்னா சேரும் போது என்ன மாதிரியான ஒரு ஆற்றல், வாழ்க்கையே மேஜிக்கலா இருக்க போது. இந்த வாரம் ஓடு, சந்தோஷமா ஓடு. உனக்கு எல்லைகளே இல்லை, உன்னை எதுவுமே தடுக்க முடியாது. ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கைய வாழ போற. ஓடு ஓடு ஓடுன்ற ஒரு அழகான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். ஒரே ஒரு கார்டு தான், அந்த கார்டுக்கு எவ்வளவு அழகான அர்த்தங்கள். ரிவார்ட் யுவர் செல்ஃப்ல ஆரம்பிச்சு ரிலீஸ் அண்ட் சரண்டர். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னா அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி உன் வாழ்க்கையில வந்தா கஷ்டத்தை கொடுக்கும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற அக்செப்டன்ஸுக்கு வான்னு சொல்றதும். இல்லை நான் அதெல்லாம் கேட்கல, நான் கேட்டது ஒரு ஒரு பொருளா தானே கேட்டேன், அந்த பொருள் வர்றதுக்கு என்ன, அது பணமா இருக்கலாம், இல்ல ஒரு நான் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு தானே நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டிய வாரம் இந்த வாரம் தான். தைரியமா ஓடு, ஓடு 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 ஓடிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி. உனக்கு நல்ல ஒரு யூனிகார்ன் எனர்ஜி இருக்கு. யூ ஆர் பிளெஸ்ட் வித் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. யூஸ் தட் எனர்ஜி அண்ட் பி ஹாப்பி அப்படின்ற மாதிரியான மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நான் பாக்குறேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன், நேற்று என்னோட ஏஞ்சல் பிளெஸிங் வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்க பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்க. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு நாளும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ரீடிங் பண்ணியிருந்தேன். இனிமேல் அப்படிதான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு இதையும் பாருங்க, எப்படி உங்களுக்கு கோரிலேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. வில் ஜஸ்ட் டேக் ஒன் கார்டு. சூப்பருங்க, சூப்பர். நான் ஒரே ஒரு கார்டு எடுக்கணும்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங் யோர் வே. நல்ல ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இமோஷனலான பாஸ்ட் உங்களுக்கு இருந்திருக்கு, பட் அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னுமே சுபம், எல்லாமே சுபம். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த கைடன்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் நிறைய ப்ளூ பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. வாட்டர், தண்ணியை வந்து தானமா கொடுக்க முடியுமான்னு பாருங்க. யாராவது தண்ணி கேட்டா இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்ல ₹1 பேக்கெட் வாங்கி யாருக்காவது கொடுத்தாலும் சரி, இல்ல இப்போ ஒரு சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் வாங்கி ஒரு 10 பேருக்கு கொடுத்தாலும் சரி. இந்த 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 கார்டு வந்திருக்குன்னா இட் இஸ் ஒன்லி டெல்லிங் மீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட் உங்களை வந்து சேரும்.
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங். எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் சொன்னதெல்லாம் டைப் பண்ணுங்க. நீங்க இந்த வாரத்தோட வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு அதுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்டு அவங்களும் சந்தோஷமா ஓ இதுதான் இந்த வாரம் எனக்கு வரப்போதா அப்படின்னு நினைக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆல்ரைட், வாங்க அப்படியே நம்ம எனக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து தனித்தனியா எடுத்து கட் பண்ணி அன்டில் அன்லெஸ் நிறைய கார்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா தான் அந்த மாதிரி பண்ண தோணுது. இல்லைன்னா திஸ் இஸ் வாட் ஐ லைக். குட் நியூஸ். வாட் இஸ் த குட் நியூஸ்? எல்லாருக்கும் குட் நியூஸ் வேணும்னு ஆசை தானே. குட் நியூஸ் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை இல்லை? ஸோ ஆக நீங்கள் குட் நியூஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம். பை த வே, நீங்கள் பார்த்தீங்களா நேற்று என்னோட டேரோ ரீடிங், வீக்லி ப்ரெடிக்ஷன் டேரோ ரீடிங் பார்த்துருங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு டேட் ஆஃப் பர்த் ரீடிங் மாதிரி போட்டிருக்கேன். டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. என்ன மாதிரியான எனர்ஜி லெவலை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்டு ஃபார் த டே, பர்ஃபெக்ட் டைமிங். உங்களுக்கான குட் நியூஸ் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க போது. நீங்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம், ஓகே, அட்லீஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ப்பா, அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான குட் நியூஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியத்தை பத்தி நீங்க நினைச்சு கவலைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுது. ஏதோ ஒன்று சரிப்பா எனக்கு இந்த ஒரு விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயம் மிக விரைவில் நடக்க போகுது. அண்ட் ஆல் த டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன். இப்போ நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை அப்படி அப்சார்ப் பண்ணிக்கணும், அப்படி பிடிச்சிக்கணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம். எதையும் டிலே பண்ணாதீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பர்ஃபெக்ட் டைம், சரியான நேரம், சரியான விஷயங்கள் நடக்க போகுது. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சரி இது அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும். அது வெற்றி திலகம் போல நமக்கு அமையும். கை விட்டுறாதீங்க. பர்ஃபெக்ட் டைம், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பர்ஃபெக்ட் டைம். இந்த பர்ஃபெக்ட் டைமை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க நிறைய வாய்ப்புகள் வருது, ஆனா நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது ஃபோன் பார்த்துக்கிட்டு யூடியூப் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இட் வில் நாட் ஹெல்ப்புங்க. இட் வில் நாட் ஹெல்ப். உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைம் வருதுன்றது முக்கியம் இல்லை, எல்லாருக்குமே பர்ஃபெக்ட் டைம் வரும். அந்த பர்ஃபெக்ட் டைமை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து இந்த உங்களுக்கு ப்ராஜெக்ட் இந்த ஸ்கூல்ல எல்லாம் கொடுப்பாங்களே ப்ராஜெக்ட், அந்த மாதிரி கிடையாது. நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க எப்படி நல்லா பண்ண போறீங்கன்றதை தான் ஏஞ்சல்ஸ் கவனிச்சு உங்களை பிளஸ் பண்ண போறாங்க. திஸ் இஸ் த டைம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். உங்க டேலண்ட் என்ன, நீங்க யாரு, உங்களால என்ன முடியும், நீங்க யாரு அப்படின்றத காட்டுறதுக்கான சரியான நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அப் டு யூ. யூ ஹாவ் டு டிசைட் இஃப் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் யூ ஆர் நாட். வேற யாரும் பண்ண போறது கிடையாது. நீங்க தான் சூஸ் பண்ணி டிசைட் பண்ணும். இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. ஒர்க் அவுட் ஆகும்னா ஆகாதான்றதே கிடையாது. ஒர்க் அவுட் ஆகும்னா இதை எப்படி ஒர்க் அவுட் ஆக வைக்க முடியும், ஹவு கேன் ஐ டூ இட், நீங்க தானே யோசிக்கணும். பண்ணணுமா இல்லையா? நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்களோ அப்படின்றதையும் நான் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். பட் அது உண்மையா? நிறைய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுட்டீங்களா? எதனால? வேற யாரும் மேல இருக்க கோவத்தினால என்னமோ தெரிலங்க. ஆனா ஏதோ நீங்க வாய்ப்பெல்லாம் நிறைய வாய்ப்பை வேற யாருக்காகவோ தவற விட்டுட்டு இருக்கீங்க. என்ன இன்னைக்கு அவங்க கோவப்படுத்திட்டாங்க, அதனால நான் வந்து அதையே யோசிச்சுட்டு என் வேலையை பண்ணாம விட்டுட்டேன், இல்ல கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு தூங்கிட்டேன், இல்ல போனை பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. பண்ணாதீங்க. இட்ஸ் லைக் ஒன் டிவைன் டைமிங் ஃபார் யூ. யூ டிசர்வ் டு பி சீன். ஸோ உங்க ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, போதும் நீ ரொம்ப உன்னை பத்தி வெளிப்படுத்தாமையே விட்டுட்ட. இதுதாங்க குட் நியூஸ். ரெயின்போ மாதிரி இருக்கு பாருங்க. உன்னை பத்தி நீ யாரு, நீ என்ன, உன் திறமை என்னன்னு வெளிப்படுத்தாமையே நீ விட்டுட்ட. இனிமையாவது நீ யாருன்றத வெளிப்படுத்து. நீ வெளிப்படுத்தினா ஓ நீ இவ்வளோ டேலண்டடா அப்படின்னு நினைச்சு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். விட்டுறாதீங்க. இது மிகப்பெரிய வாய்ப்பு. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான சாய்ஸஸ் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விட்டுறாதீங்க. நான் திருப்பி அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா,
நீங்க ஒரு தனி மனிதரா இண்டிவிஜுவலா வெளியில தெரியணும். அதுக்கான வாய்ப்பை நீங்க அமைச்சுக்கணும். அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய வாய்ப்புகள் வருது. நீங்க வந்து உங்களை பத்தி வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. ஆனா நீங்க பண்ணாம தட்டி கழிக்கிறனால அப்படியே உங்க ஆள் மனசு ஏங்குது. நீ எப்போ உன்னை வெளிப்படையா காட்டிக்க போற, எப்போ நீ வந்து இதுதான் நான் அப்படின்றத வெளிப்படையா சொல்ல போற, மற்றவர்களுக்கு எப்படி உன்னை பத்தி தெரியும்? யூ ஆர் ஹைடிங் யுவர் ட்ரூ செல்ஃப் ஃப்ரம் எவ்ரிபடி. உங்க டேலண்ட் என்னன்றதெல்லாம் மறைச்சிட்டு வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி இருக்கணும். கோ இன்வர்ட், உள்ள போய் பாரு. நீங்க நினைக்கிறீங்க காலைல எழறோம், வேலைக்கு போறோம், தூங்குறோம், வரோம், நிக்கிறோம், சாப்பிட்றோம். அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதோ பெரிய காலிங் இருக்குங்க. நீங்க தெரியல, நீங்க வந்து இதுதான் உங்களுக்கான குட் நியூஸ். அந்த தேடல் தான், அந்த சர்ச் தான் உங்களுக்கான குட் நியூஸ். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்நேரம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த தேடல் என்ன, எதை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அது நமக்கு அமைய மாட்டேங்குதா, இல்ல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோமா என்னன்றதே உங்களுக்கு தெரியல. தெரியலன்னு இல்லை, உங்களுக்கு தெரியுது, பட் அதை எப்படி செயல்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியல. It is high time. It is high time that you start connecting to your baby inside. போதும் போதும், இனிமே யாரை பத்தியும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நமக்கான, ஏன்னா இதுக்கு தான் பர்ஃபெக்ட் டைம். பர்ஃபெக்ட் டைம். எதையும் தள்ளி போடாதீங்க, யாருக்காகவும் எதையும் விட்டுறாதீங்க. வாங்க, இந்த குட் நியூஸை பயன்படுத்திக்கோங்க. மேக் த பெஸ்ட் ஃபார் யூ. பார்த்தீங்களா, நீங்க மட்டும் இதுல சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எதிரியா நினைத்தவர்களும் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல, நம்மள நினைப்பாங்கல்ல. அதெல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்மள நினைச்சாங்க பாருங்க, அவங்களே ஒரு நாள் நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம கிட்ட வந்து அட்வைஸ்க்காக வருவாங்க, ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. என்னைக்கு நீங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், சக்சஸ் ஆயிட்டேன்னு காட்டுறீங்களோ அன்னைக்கு இருக்கு காமெடி. அதுதான் உங்களுக்கு குட் நியூஸ். அதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி செய்யணும் யோசிச்சு பாருங்க. அந்த முயற்சி நீங்க போடுறீங்களா? சொல்லுங்க, அந்த முயற்சியை நீங்க போடுறீங்களா? போடலைன்னா ஆரோக்கியமா இந்த ரீடிங் எடுத்துட்டு போங்க. என் கார்டை ரெகுலரா பாக்குறீங்கன்னா, ஏஸ் கார்டு வந்தா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியும். என்ன சொல்லுவேன்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஏஸ் கார்டு வந்தா கூட நான் என்ன சொல்லுவேன்? சக்சஸ், வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். என்னோட கிளாக்ல இப்போ 13:13. என்ன சொல்றது, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்குங்க. நீங்க யாருன்னு நீங்க காட்டுங்க. போதும், மறைஞ்சு வாழ்ந்தது போதும். பொங்கி எழு. 13:13 நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். ஓகே, நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரீடிங், 2 ரீடிங்கும் பண்ணது. ரொம்ப ஆசையா பண்ணணும்னு நினைச்சு ஒரு டைம் கிரன்ச்ல தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இது உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அதே மாதிரி இது உங்களுக்கு நெருங்கினவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் அந்த சேனல்லையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னமோலாம் போட்டுட்டு இருக்கேங்க, டாரோ ரீடிங், லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ வாங்க, அந்த சேனலை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.